அன்பிற்கினிய சொந்தங்களே, இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், கவிஞர் வைரமுத்து அவர்களின் தண்ணீர் தேசம் அத்தியாயம் 4 பகுதி 2 நாம் பார்க்க இருக்கின்றோம். பகுதி 1 பிடித்த செய்தி என்னவென்று நாம் பார்த்தோம். இப்பொழுது பிடிக்காத செய்தி. கடலுக்குள் தான் நம் முதல் இரவு. ஐயோ, அவள் அவனை நிஜமாக கிள்ளி பொய்யாக அழுதாள். தூரத்தில் கரையோரத்து விசைப்படகு ஒன்று கடல் புகை எத்தனித்துக் கொண்டிருந்தது. அதன் எந்திர ஓசை ஓரத்தில் மேய்ந்த மீன்களை எல்லாம் ஆழத்தில் அனுப்பி வைத்தது. கலைவண்ணன் மீண்டும் கடல் பார்த்தான். மடியில் கிடக்கும் புதையலை அவன் மறந்து போனான். அவள் அவனை உடனே உதறி எழுந்தாள். ஊடல் கொடி பிடித்தாள். உண்மையில் நீங்கள் நேசிப்பது கடலையா என்னையா? உன்னைத்தான், நிச்சயமாய் உன்னைத்தான். கடலை விட மதிப்பு உடையவள் என் காதலியே நீதான். கடலை விட மதிப்பு உடையவளா? அவள் கண் விரித்தாள். ஆமாம், ஒரு டன் கடல் தண்ணீரில் 0.0004 கிராம் தங்கம் வைத்திருக்கிறது. ஆனால் 72% மட்டுமே தண்ணீர் கொண்ட உடலில் நீ 50 கிலோகிராம் தங்கம் அல்லவா வைத்திருக்கிறாய். இல்ல, அவளுடைய எடையை சொல்றாரு. நான் உண்மை காதலிப்பனா, கடலை காதலிப்பனா? உண்மையாலுமே கலைவண்ணன் தங்கத்தை தான் காதலித்திருக்கிறார். அவள் காதுகள் மூடி கத்தினான். போதும் போதும், உங்கள் புள்ளி விவரம் போதும் 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 உங்கள் புள்ளி விவரம் போதும். கடலுக்குள் நுழைவதற்கு தூரத்து விசைப்படகு துடித்துக் கொண்டிருந்தது. நான் கடல் பார்த்த போதும் உன் கண் பார்த்த போதும் மட்டுமே பிரமித்து இருக்கிறேன் தமிழ். நீங்கள் கடல் பற்றி நிறைய படித்தேன். நீல கடல் பற்றி நிறைய படித்தேன். உன்னை படித்துக் கொண்டே இருக்கிறேன். என் ஒவ்வொரு கனவிலும் உலா வரும் கடல் தேவதை நீதான். நீ கடல், நான் பூமி. என் மீது உன் அலைகளை அனுப்பிக் கொண்டே இருக்கிறாய். நீதான் என் மீது புயல் வீசுகிறாய். நீதான் என் மீது மழை தூவுகிறாய். ஒவ்வொரு நாளும் என் ஓரக்கரைகளை அரித்து அரித்து என்னை உன் உள்ளிழுத்து கொண்டிருக்கிறாய். கடல் இல்லை என்றால் வானுக்கு நிறமில்லை. நீ இல்லை என்றால் என் வாழ்வுக்கு நிறமில்லை. நீ கடல், நான் பூமி என்பது வெறும் உவமை அல்ல, அது உண்மையும். சூரிய வெப்பத்தை உடனே உள்வாங்கி உடனே வெளிவருகிறது பூமி. உடனே கொதித்து உடனே குளிர்ந்து விடும் என்னை போல. அது சரிதான். சூரிய வெப்பத்தை மெல்ல மெல்ல உள்வாங்கி மெல்ல மெல்ல வெளிவருகிறது கடல். அணு அணுவாக அனுப்பப்பட்டு உயிர் நிறைய காதலிக்கும் உன்னை போல. கலைவண்ணனுக்கு புனைப்பெயர் கடல் மைந்தன் என்று வைக்கலாம். நான் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனும் கடலின் மைந்தன் தான். ஒவ்வொரு பெண்ணும் கடலின் புத்திரி தான். ஒன்றை மறந்தேன். இன்னொன்று வகையில் நீதான் கடல், நான் தான் பூமி. எந்த வகையில்? 3/2 பங்கு தண்ணீர் இருந்தும் மிச்சமுள்ள பூமி தாகத்தால் தவிக்கிறதே, அதை போல அமிர்த பாத்திரமாய் நீ அருகில் இருந்தும் தாகப்பட்ட மனசு தவியாய் தவிக்கிறதே. தள்ளி இருந்த தமிழ் ரோஜா தாவும் குழந்தையாய் அருகில் வந்தாள். அதுதான் எனக்கும் ஆச்சரியம். தண்ணீர் இவ்வளவு இருந்தும் தாகம் ஏன் தீரவில்லை? புள்ளி விவரம் சொன்னால் பொறுத்துக் கொள்வாயா? கொள்வேன், சொல்வேன். பூமியில் தண்ணீரில் 97% கடல் கொண்ட நீர் உப்பு நீர், குடிக்க உதவாத நீர். மிச்சமுள்ள 3% தான் நிலம் கொண்ட நீர். அதில் 1% தண்ணீர் துருவ பிரதேசங்களில் பனிமலைகளில் நுழைந்து கிடக்கிறது. 1% தண்ணீர் கண்டுகொள்ள முடியாத ஆழத்தில் மொண்டு கொள்ள முடியாத பள்ளத்தில் கிடைக்கிறது. மனித குலம் பயன்படுத்துவதெல்லாம் மிச்சமுள்ள 1% தான். ஐயோ, அந்த 1% தீர்ந்துவிட்டால் தீராது. தண்ணீர் பூமிக்கு வெளியே போய்விட முடியாது. ஒவ்வொரு மனிதனும் பருகுவது பயன்படுத்தப்பட்ட பழைய தண்ணீரை தான். தண்ணீரும் காதலை போலத்தான், அதன் மூலங்கள் அழிவதே இல்லை. தூரத்து விசைப்படகு தண்ணீர் கிழிக்க தயாரானது. கிழக்கு நோக்கி தன் மூக்கை மொத்தமாய் திருப்பியது. இப்பொழுது கலைவண்ணனும் தமிழ் ரோஜாவும் அந்த கடலில் பயணிக்கிறார்கள். கடல், அது ஒரு தனி உலகம். பள்ளி கொண்ட விஸ்வரூபம். 85,000 உயிர்வகை கொண்ட உன்னத அரசாங்கம். அடுத்த நூற்றாண்டு உணவு தேவையின் அமுத சுரபி. முத்துக்களின் கர்ப்பப்பை, பவளங்களின் தொட்டில், மாங்கனீசுக்கு பாறைகளின் உலோகம், பெட்ரோல் ஊற்றின் பிறப்புறுப்பு, களங்கள் நகரும் திரவ திடல். அது கவிஞர்களின் கணா, விஞ்ஞானிகளின் ஆய்வு கூடம், ஞானிகளின் தத்துவம். விசைப்படகு அந்த காதலர் பாலம் கடந்துதான் கடல் புக வேண்டும். இப்போது ததும்பி அவர்களை நோக்கி தவழ்ந்து வந்தது அந்த டீசல் பறவை. தூரத்து சித்திரங்களாய் அதன் விளிம்பில் சில மீனவர்கள். படகு நெருங்க அவனுக்கு தெரிந்தவர்கள், அவனை நேசிப்பவர்கள். இப்பொழுது கலைவண்ணனும் தமிழ் ரோஜாவும் படகில் தான் செல்கிறார்கள். அங்கு தூரத்தில் ஒரு கப்பல் ஒன்று வருகிறது. கலைவண்ணன் எந்திர ஓசை கிழித்து குரல் எடுத்து குவினார்கள். அவன் மடியில் படுத்து கிடந்தவள் வெடித்து பூந்தாள். விசைப்படகை வெறித்து பார்த்தாள். பிறகு கண்களால் கேள்வி கேட்டு மௌனம் காத்தாள். கண்ணிமைக்காத கலைவண்ணன் தோழர்கள் என் மீனவ தோழர்கள் என்றான். என்ன பேனாக்காரரே, கடலோடு போய் வருவோம் வாருங்களே. விசைப்படகில் இருந்து வீசிய அழைப்பு காற்று வழி மிதந்து கரையேறியது. பாலம் நோக்கியே படகும் வந்தது. காதலியே, தமிழ் ரோஜா, கடல் சென்று வருவோமா? கண்ணடித்து சிரித்தான் கலைவண்ணன். ஏனென்றால் தமிழ் ரோஜாவுக்கு தண்ணீர் என்றால் அலர்ஜி. ஐயோ, அவள் டெங்குவின் பறவை போல பின்வாங்கினாள். கொஞ்ச தூரம் போகலாம். சுத்தமான காற்று, சுகமான தாலாட்டு, தரையில் விழுந்த ஆகாயமாய் கடல் பார்க்கலாம். 1000 பறவைகளின் ஊர்வலம் பார்க்கலாம். உடனே திரும்பலாம். கால்கள் பின்னி இழுக்க, அச்சத்தில் முகம் வியர்க்க. யாருக்கு? தமிழ் ரோஜாவுக்கு. வேண்டாம், அந்த விபரீதம் என்று விலகி ஓடினாள். படகு பக்கத்தில் வந்துவிட்டது.
கலைவண்ணனை பார்த்து கத்தினார்கள். கடலுக்குள் போய் வருவோம், மீன் விருந்து வைப்போம், மாலைக்குள் கரை சேர்ப்போம். ஒரே சுதியில் உரைநடையில் பாடினார்கள். படகு நின்றது, பாலம் உரசி. தயவு செய்து வா தமிழ், கலை கெஞ்சினான். வேண்டாம் வேண்டாம், மாட்டேன் மாட்டேன். அவள் சுடு மணலில் விழுந்த ஒற்றை மலைத்துளியாய் ஓடி மறைய பார்த்தாள். நீங்களும் வாருங்கள், தங்கையும் வரட்டும். அழைப்புக்கு குரல் அதிகமாக இருந்தன. இப்படி அஞ்சினால் எப்படி? பாதுகாப்பான பயணம் இது, சின்ன சின்ன அனுபவங்கள் வேண்டாமா? சிறகடி என்னோடு, வா தமிழ் வா. அவள் சுருங்கினாள், இவன் நெருங்கினான். அவள் சுருங்கினாள், இவன் நெருங்கினான். அவள் அஞ்சி விழித்தாள், இவன் கெஞ்சி அழைத்தான். அவள் வழிந்தாள், இவன் அள்ளினான். அங்கே அரங்கேறியது ஒரு அகிம்சை இம்சை. அவளை மார்போடு அள்ளி கவனமாய் கால் வைத்து விசைப்படையில் குதித்தான். காலாட்டும் படையில் தடுமாறி விழுந்தான். வீழ்வது அவனாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். வீழ்வது அவனாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். தமிழ் காயப்படாமல் கட்டி கொண்டான். அவள் உள்ளாடிய அச்சத்தில் ஊமையாக இருந்தாள். மீனவர்கள் கைத்தட்டு ஒளியெழுப்ப கிளி கொண்டது கிளி. பயப்படாத தமிழ், பார் என் தோழர்களே, அவர் பாண்டி, இவர் பரதன், இவர் இசக்கி, அவர் சலீம். 4 பாத்திரங்கள் இருக்கின்றார்கள். எல்லோரையும் அவள் வேர்த்த முகத்தோடு வெறித்து பார்த்தாள். ஏனென்றால் தமிழுக்கு கண்ணீர் அலர்ஜி. எல்லோரையும் அவள் வேர்த்த முகத்தோடு வெறித்து பார்த்தாள். அவளை அவர்களுக்கு அறிமுகம் செய்தான். இவள்தான் தமிழ் ரோஜா. இப்போது மனைவி போல் இருக்கும் என் காதலி, பின்னாளில் காதலி போல இருக்க போகும் என் மனைவி. மனைவி போல் இருக்கும் என் காதலி, பின்னாளில் கவிதை போல மனைவி போல் இருக்கும் என் காதலி, பின்னாளில் என் காதலி போல இருக்க போகும் என் மனைவி. விசைப்படகு விரைந்து படபடத்தது. தமிழ் ரோஜா இதயம் 2 மடங்கு துடிதுடித்தது என்று 4வது அத்தியாயம் முடிவடைகிறது. பகுதி 1 பார்க்காதவர்கள் அதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் செய்கிறேன். மறக்காமல் கண்டு மகிழுங்கள். அடுத்த காணொளியில் அத்தியாயம் 5 பார்ப்போம். நன்றி, வணக்கம்.